இப்போது இந்த எலுமிச்சம்பழம் செடி வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேரல் இருந்தால் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இந்த மாதிரி 2 பேரல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கே ஒரு பேரல் இருக்குது, இது வந்து முழு பேரல். இது 2 அறுத்து இப்போ இந்த பேரலில் தான் வைக்க போகிறோம். பேரலில் வைக்கிறேன். இந்த மாதிரி பேரல் 2 பேரல் இருக்குது, இதில் நம்ம 1 வைக்க போகிறோம். இது அப்படியே பேரலில் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ட்ரில்லிங்ஸில் இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கேன். ஏன்னா இந்த தண்ணி வடிகிறதுக்கு இந்த மாதிரி நிறையவே இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் தான் ஒரு செடி நட்ட போகிறோம். வாங்க அந்த செடி என்ன செடின்னு பார்த்துருவோம். இதுதான் செடி பார்த்தீங்களா, இது வந்து எலுமிச்சங்காய் செடி. பாருங்க காய் காய்ச்சல் பாருங்க, எலுமிச்சங்காய் இதில் இந்த பாருங்க, இந்த பாருங்க இங்கிட்டு காய் காய்ச்சல் பழம் பழுத்துருக்கு. பிடிங்கலாமா? அது கொஞ்சம் இன்னும் நல்லா பழுக்கட்டுமா? இப்போ இந்த எலுமிச்சங்காய் செடியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு செடியை இது பண்ணுறப்போ வச்சுருந்தேன். அது பத்த மாட்டேங்குது, வேர் போகிற கிடம்பு இல்லாமல் இதெல்லாம் வச்சுருந்தேன். பத்தலை, வேர் பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குதுங்க, போகிற கிடம்பு இல்லாமல் சத்து பத்தாமல். பார்த்தீங்களா? இனி இதை அப்படியே வேறு பாக்ஸில் மாற்றிடுவோம். அதான் அந்த பேரலில் போட்டுருவோம். அக்செப்ட் பண்ணி மண்ணு தம்பி. இது எலுமிச்சை, அதே மாதிரி இது வந்து மாஞ்செடி, இது வந்து கொய்யா செடி. ஆமாம், அப்படி ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருக்கோம். ட்ரம்மில் மாற்றியாச்சு. 3 எல்லாத்தையும் பேரலில் மாற்றிடுவோம். எல்லாம் அடுத்தடுத்து பேரலில் வச்சுருக்கோம்.